ஸ்திரீகள் சபையில பேசலாமா? பேசக்கூடாதா? இப்படி ஒரு கேள்விய ஒரு சகோதரர் நம்முடைய முன்னாடி வீடியோல ஒரு கமெண்ட்டாக கேட்டிருந்தார். பைபிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்திரீகள் சபையில பேசலாமா? பேசக்கூடாதா? அப்படின்னு கேட்டா, ஸ்திரீகள் சபையில பேசக்கூடாது அப்படின்னு பைபிள் நம்மளுக்கு தெளிவா சொல்லிடுச்சு. அப்ப அத மீறிக்கிட்டு போயி, நான் ஊழியம் தானே செய்றேன். நான் கர்த்தர பத்தி தானே பேசுறேன். நான் பைபிள பத்தி தானே பேசுறேன். அப்ப நான் பேசிக்கிறேன் அப்படின்னா, அதத்தான் பைபிள் சொல்லியிருக்கு. ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னா, உலகத்த பத்தி பேசக்கூடாது, பைபிள பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஸ்திரீகள் சபையில நின்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரசங்கம்னா எது? கிறிஸ்துவ பத்தியும், வேதத்த பத்தி பேசுறது தான். ஏன் பேசக்கூடாது? பவுல் இந்த அட்வைஸ ஒரு ஒன்லைன்ல ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தா, ஒருவேளை ஒரு உலக கதைய பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அவர் அதுக்கப்புறமும் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி, பெரிய ஒரு லிஸ்ட்டே குடுக்குறார். அது என்ன? ஆதாம் முதலில் உண்டாக்கப்படவில்லை. ஸ்திரீயானவளே உண்டாக்கப்பட்டாள். ஸ்திரீக்காக ஆதாம் உண்டாக்கப்படவில்லை. ஆதாமுக்காக தான் ஸ்திரீ உண்டாக்கப்பட்டாள். ஆதாம் முதலில் வஞ்சிக்கப்படவில்லை. ஸ்திரீயானவளே முதலில் வஞ்சிக்கப்பட்டாள். அதனால ஸ்திரீ சபையில போதிக்கிறது அவமானமா இருக்கும், பாவமா இருக்கும்னு சொல்லி பவுல் எழுதுறார். ஓகே, அப்ப ஸ்திரீகள் என்ன செய்யலாம்? எங்க பேசலாம்? ஸ்திரீகள் பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீகள் பேசலாம். ஸ்திரீகள் பைபிள்ல பேசலையா? நிறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க. அப்ப அது எப்படி பேசியிருக்கிறாங்க? என்ன பேசியிருக்கிறாங்க? எந்த சூழல்ல பேசியிருக்கிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் பகுத்து பார்த்துட்டா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அழகான ஒரு சத்தியம் புரிஞ்சிரும். என்ன? ஸ்திரீகள் வெறும் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வளர்ந்த ஸ்திரீ, ஆவியில வளர்ந்த ஸ்திரீ, வேதத்தை தெரிஞ்ச ஸ்திரீ, அனுபவம் உள்ள ஸ்திரீ, ஸ்திரீகள் நடுவுல எழுந்து பேசலாம். அந்த இடத்துல ஒரு ஆண்மகன், கிறிஸ்துவ பற்றி தெரிந்த ஒரு சகோதரன், சாட்சியுள்ள சகோதரன் இருந்தார் அப்படின்னா, அந்த சகோதரன் இருக்கும்போது இந்த ஸ்திரீ பேசக்கூடாது. ஒருவேளை அந்த சகோதரன் சிறு பிள்ளையாக, ஒரு சின்ன வாலிபனாக இருந்தா, அப்போ அந்த பையனை உட்கார வச்சுட்டு, இந்த சகோதரி பேசுறதுல தவறில்ல. பேசும்போதும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, தலையை முக்காடிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் வேதம் நம்மளுக்கு சொல்லுது. ஓகே. ஒரு இடத்துல சகோதரர்களும் இருக்கிறாங்க, சகோதரிகளும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்திரீகள் எழுந்து பேசலாமான்னு கேட்டிங்கன்னா, அது அயோக்கியமா இருக்கும். ஏன்? ஏன்னா, எப்பவுமே பேசுறவங்க அவங்களுடைய மூவ்மெண்ட்டு, அவங்களுடைய அவுட்ஃபிட்டிங்கு, இது எல்லாத்தையும் மக்கள் என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டேஜில் வரும்போது, அவங்கள மக்கள் எப்படி தான் பார்ப்பாங்கன்னா, ஒரு கவர்ச்சி பொருளாக தான் பார்ப்பாங்க. அப்போது சத்தியத்தின் மேலே இருக்கக்கூடிய கவனம் வேறு பக்கத்தில் திரும்பி, அது ஒரு பாவமான வழியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஸ்திரீகள் இப்படி முன்னாடி வந்து பேசுகிறத வேதம் அனுமதிக்கிறதில்ல. இன்னொன்று, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தடவை ஏவாள் ஆதாமுக்கு பாடம் எடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் கஷ்டத்தில் இருக்குது. ஒரே ஒரு முறை ஏவாள் ஆதாமுக்கு வழிகாட்டினாங்க. ஆதாம் மூலமாக முழு உலகமும் வஞ்சிக்கப்பட்டு பாவத்துக்குள்ளே போயிடுச்சு. சாத்தானால் ஆதாமை வஞ்சிக்க முடியல. அவன் ட்ரை பண்ணியிருக்கிறான், அவனால் முடியல. ஆனால் ஏவாளை அவன் ரொம்ப ஈஸியாக வஞ்சித்து அவள் மூலமாக ஆதாமையும் வஞ்சிக்க வச்சுட்டான். அதனால தான் ஸ்திரீகள் வந்து போதிச்சாங்க அப்படின்னா, அவங்க மூலமாக சபை வஞ்சிக்கப்படுறதுக்கு, தவறான வழிநடத்தலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்றதுனால வேதம் அதை வன்மையாக கண்டிக்குது. ஓகே, ஸ்திரீகள் என்ன மாதிரியான ஊழியத்தை சபையில் செய்யலாம்? சபைக்குள்ளே போதிக்கிறது மட்டும்தான் ஊழியம் கிடையாது. ஒரு சபைக்குள்ளே நாம் வேதத்தை வாசிக்கலாம், பாடல்கள் பாடலாம், சபையை சுத்தம் படுத்தலாம், சபையில் இருக்கக்கூடிய சமையல் வேலையை பார்க்கலாம், சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளை வேதத்தை சொல்லி கொடுத்து அவங்கள வைக்கலாம். இந்த முன்னாடி நின்று போதிக்கிற ஊழியம்தான் எல்லாருக்கும் வெளியில் தெரியுது, அதுதான் ரொம்ப அட்ராக்ஷன், அதுதான் ஃபேம், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் வெளிநாட்டுக்கெலாம் போகணும்னு நினைக்கிற இந்த தாட்டில் இருக்கிறவங்க தான் வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் அதை தள்ளி ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. பட் கர்த்தருடைய பார்வையில் ஊழியங்கள் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப வித்தியாசமானது. நம்மளால் அதை புரிஞ்சிக்கிறதே கஷ்டம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக அதை தேவன் டிசைன் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு ஊழியத்துக்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே க்ளீன் பண்ணுற வேலையும் போதிக்கிற வேலையும் தேவனால் ஒரே மாதிரி தான் வேல்யூவேஷன் போடப்படும். சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கிறதும்,
வளர்ந்த பெரியவர்களுக்கு நீங்கள் போதிக்கிறதும் தேவனால் ஒரே வேல்யூவேஷன் தான் போடப்படும். சபையை நீங்கள் சுத்தமாக வாரத்துக்கு ஒரு முறை வந்து கூட்டி பெருக்கி நீட்டாக வச்சுட்டு டாய்லெட்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி கஷ்டப்பட்ட அதே ஒரு பெனிஃபிட்டு இந்த ஊழியத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். எப்படி பிரதர்? சும்மா சொல்லாதீங்க. ஆமாம், உண்மையாக சொல்கிறேன். ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஒரு ஐசுவரியவானுக்கு ஒரு பெரிய வயல் இருக்கும். அந்த வயல் ஃபுல்லாக நல்லா விளைஞ்சிருக்கும். அதில் வேலை செய்யறதுக்கு ஆளுங்க கம்மியாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு காலையில் போய் கொஞ்சம் பேரை வேலைக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் அதில் போடுவார். வேலை நடந்துகிட்டே இருக்கும், ஆனாலும் வேலை ஸ்பீடாக ஓடாது. திரும்பி போய் மார்க்கெட்டில் கொஞ்சம் பேரை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வருவார். அப்பையும் அந்த வேலை நடந்து முடியாது. அப்புறம் ஈவினிங்க்கு முன்னாடி ஒரு 4 மணி இருக்கும், 3 மணி இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைம்லையும் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு போடுவார். இன்னும் வேலை நிறைய இருக்கும். கடைசி 1 ஹவரில் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு வச்சுருப்பார். இப்போ 4 செக்ஷன் தான் இந்த கூட்டம் வேலை செஞ்சுட்டு. சம்பளம் கொடுக்குற டைம் வந்துடும். அந்த ஓனரு இந்த 4 வேரியேஷன் டைமில் வந்த பீப்புள்ஸ்க்கும் சம்பளம் கொடுக்க அவங்கள கூப்பிடுவார். கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரே லெவல் சம்பளத்தை கொடுப்பார். அப்போ காலையில் வந்தவங்க அவர்கிட்ட போய் கேட்பாங்க, நாங்கள் காலையிலேருந்து கஷ்டப்பட்டோமே, எங்களை வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், நான் உனக்கு என்ன கொடுக்கறதுக்கு ப்ராமிஸ் பண்ணோன்னா அதை கொடுத்துட்டேனா? ஆமாம் கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். இவனுக்கு நான் அதிகமாக கொடுக்கறது கம்மியாக கொடுக்கறது அது என்னோட இஷ்டம், அது என்னுடையது. நீ கஷ்டப்பட்ட மாதிரி அவன் கஷ்டப்படலை, ஆனால் அவனை நான் வந்து ஹானர் பண்ண வேண்டிய விதத்தில் ஹானர் பண்ணியிருக்கேன். உனக்கு நீ ஒத்துக்கிட்டதை கொடுத்துருக்குறேன். அதாவது ஊழியத்துக்குள்ளே நாம் இருக்கும்போது நமக்கு என்ன பேசிக் நீடோ அதை தேவன் கொடுத்துருவார். இப்போ ஊழியங்களுக்குள்ளே நீங்கள் வந்து போய் போதிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், கத்தணும், அதெல்லாம் ஒரு ஊழியம்தான். சாதாரணமாக சர்ச்சை தொடச்சி விட்ருங்க. ஒரு விசுவாசிகள் வீட்டிலேருந்து வர கஷ்டப்படுறாங்களா, உங்ககிட்ட வண்டி இருந்தால் வண்டியில் கொண்டு வந்து அவங்களுக்கு சர்ச்சில் விட்டுருங்க, சர்ச்சிலேருந்து கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. இதுவும் ஊழியம்தான். அதுக்கு கிடைக்கிற அதே பெனிஃபிட், அதே பலன் இதுக்கும் தேவன் என்ன பண்ணிடுவார்னா கொடுத்துருவார். பட் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சபைகள்லாம் காணிக்கன்னு அலையிறதுனால போதகர்களுக்கு மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்காமல் அவங்கள எப்போவுமே ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லியே அவங்கள அமுக்கி வைக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துனா யார், ஏன் அவரை நான் ஏற்றுக்கிட்டு இங்கே வந்தேன், அவருக்கு எனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரு, நான் அவர்கிட்ட என்ன கற்றுக்க விரும்புகிறேன், நான் என்ன மாறி இருக்கிறேன், நான் என்ன மாறணும், அடுத்து நான் என்ன ஆகணும், இப்படி எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பார். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நடக்கும், உங்கள் வியாதி போகும், உங்கள் பிள்ளைங்க படிப்பாங்க. இதையே சொல்லி இந்த மக்கள் அப்படியே தடவி வச்சுருக்கிறதுனால எதுவுமே புரிஞ்சிக்காமல் இந்த மக்கள் இருக்கிறாங்க. அப்போது நாம் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி போலி போதகர்களுக்கு தள்ளி இருந்து நம்ம கையில் இருக்கிற பைபிளை உண்மையாக எடுத்து பயபக்தியோடு படித்தோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். அப்போது ஒரு சபைக்குள்ளே சகோதரிகள் பேசுகிறாங்க, அங்கே இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல சகோதரர்கள் இருந்து அந்த சகோதரி பேசுனாங்கன்னா அது வேதத்துக்கு எதிரானது, அங்கே தேவன் இல்லை. நீங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படுகிற குணம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சொல்லியும் அவங்க கேட்கல அப்படின்னா அது அசுத்தாவி தான் உள்ளே இருக்குது. ஆனால் இயேசுன்னு தான் பேசும், அந்நிய பாஷை பேசும், ஏசப்பான்னு பேசும், ஜெபம் பண்ணும், கண்ணீர்லாம் விடும், பாட்டு பாடும், ஆனால் அது சாத்தான். அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா தள்ளி வந்துடலாம். இப்படி சொல்லி யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. 99.9% பெண்கள் கேட்க மாட்டாங்க. யாராவது ஒருவர் அப்படி கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடியவங்க இப்படி பேச மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள இந்த கமெண்ட்டில் பேரை போடுங்க. ஸோ இதுதான் பெண்கள் சபையில் பேசலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதில். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக என் மூலமாக கமெண்ட்டில் என் கூட அணுகலாம். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி சிந்திக்கலாம். நன்றி.